ஏண்டா அதானே எப்பவுமே விளையாடுறோம், கல்லாமண்ணா விளையாடலாமா? வேண்டாம், அது ரொம்ப போர் அடிக்கும். நொண்டி விளையாடலாமா? பேசாம இன்னைக்கு நம்ம புதுசா கூட்டாஞ்சோறு பண்ணா என்ன? நான்லாம் வரலப்பா, எங்க வீட்டுக்கு தெரிஞ்ச அடி விழும். வீட்டில் அம்மா அப்பா யார்ட்டையும் சொல்லாம நம்ம சமைச்சு சாப்பிடுவோம். அப்ப யாருக்கு தெரிய போகுது? சரி, அப்பனா நானும் என் தம்பியும் காய்கறி எடுத்துட்டு வரோம். நானும் என் தங்கச்சியும் பாத்திரமும் அரிசியும் எடுத்துட்டு வரோம். நான் தண்ணியும் பருப்பு எடுத்துட்டு வரேன். நான் உப்பு மஞ்சத்தூள் மசால் பொடி இதெல்லாம் நான் எடுத்துட்டு வரேன். சரி, போயிட்டு எல்லாரும் அரை மணி நேரத்துக்குள்ள இந்த இடத்துக்கு வந்துருங்க. ஐ ஜாலி, வீட்டுல அம்மா இல்ல. அம்மா வர்றதுக்குள்ள தண்ணியும் பருப்பு எடுத்துட்டு போயிடணும். எங்க போற விஷ்ணு? தண்ணி குடத்தை எதுக்கு தூக்கிட்டு போற? மா மா, அது வந்து தாகமா இருந்துச்சா, அதான் தண்ணி குடிச்சிட்டு போலான்னு வந்தேம்மா. சரி, அதுக்கு எதுக்குடா தண்ணி குடத்தை தூக்கிட்டு போற? இல்லம்மா, தண்ணி ரொம்ப தெவிச்சுக்கிட்டே இருக்கா, ஒயாம கீழே இறங்கி இறங்கி வர வேண்டியிருக்கு, அதான் தண்ணி குடத்தையே தூக்கிட்டு போறேன். சரி போ, என்னமோ பண்ணு. சரி, பையில என்னது? அச்சச்சோ, ஒன்ல தப்பிச்சு இன்னொன்ல மாட்டிக்கிட்டேனே. மா, அது வந்து தாகமா தண்ணி குடிச்சிட்டே இருந்தா பசிக்கும்ல, பசிச்சா ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்ல, அதான் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போறேன். சரி, பார்த்து எடுத்துட்டு போயிடலாம். இன்னைக்கு நீ பண்றதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. இங்க பாரு அர்ஜுன், அம்மா வராங்களான்னு பாரு. அம்மா வர்றதுக்குள்ள நான் காய்கறிலாம் எடுத்து ஒரு பையில போட்டுருவேன். அம்மா வந்தாங்கன்னா டக்குன்னு அக்கான்னு மட்டும் ஒரு சவுண்டு விடு, நான் எடுத்து அதை ஒழிச்சு வச்சிருவேன். சரிக்கா. ஐ கடலை ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே வேடிக்கை பார்ப்போம். என்ன பண்ற காவியா? எதுக்கு காய்கறிலாம் எடுத்து வெளியில வச்சிருக்க? அச்சச்சோ, அம்மா இந்த ஆரஞ்சு முட்டை சொன்னீங்களா, அம்மா வந்தா சொல்ல சொல்லி. நீ ஏன்டா எக்கி எக்கி கடலை எடுத்து தின்னுட்டு இருக்க? அக்கா அங்கே தானே இருக்கா, அவட்ட கேட்டா எடுத்து தர மாட்டாளா? என்ன பண்ற காவியா? பயமுள்ள ஒரு கடலை காட்டி நம்மளை போட்டு கொடுத்துருச்சே. மா, அது வந்து எதுக்கு எடுத்தேன்னா, தம்பிக்கு ஸ்கூல்ல கலர் சொல்லி கொடுக்க சொல்லியிருக்காங்கம்மா, அதான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறதுக்காண்டி எடுத்தேம்மா. சரிடி, காய்கறி அதுக்கு எடுத்த, பை எதுக்கு பக்கத்துல எடுத்து வச்சிருக்க? அதை நான் பரன் மேல போட்டிருந்தேன். மா இல்லம்மா, நம்ம வீட்டில் அந்த பை கலர்ல எந்த காயும் இல்லைல, அதான் அதையும் எடுத்துட்டு வந்து சொல்லி கொடு. சரிம்மா, நீ சொல்லி கொடு, நான் வெளியில வேலை இருக்கு பார்க்க போறேன். இங்கே பாரு பாப்பா, நான் ஒன்றா எடுத்துருவேன், நீ மெதுவாக எடுத்து கீழே வைக்கணும். சத்தம் போட்டேன்னா அம்மா வந்து 2 வரையும் வைய ஆரம்பிச்சிருவா. சரிண்ணே. நீ ஏன்டா அங்கே ஏறி நிக்கிற? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? அது வந்து என்னடி, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இந்த மொழி முழிக்கிற? போகிற போக்க பார்த்தா இவன் நம்மளை மாட்டி விட்டுருவா போலையே. மா, அது ஒன்றும் இல்லைம்மா, இங்கே கரப்பாம்பூச்சி போச்சா, அதை பாப்பா பார்த்து பயந்துட்டா, அதான் அதை தேடுறதுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. என்னது? இல்லைம்மா, அடிக்கிறதுக்கு தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேம்மா. 2 பேரும் எப்பயுமே எளியும் மூலியமா இருப்பீங்க, இன்னைக்கு என்ன ஒத்துமையா இருக்கீங்க? சரி, சண்டை போடாம இருங்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். செத்த நேரத்துல எங்க அம்மாட்ட மாட்டியிருப்பேன் தெரியுமா, எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். இங்க மட்டும் என்னமா? அதேதான். நாங்களும் மாட்டிக்க தெரிஞ்சோம், எப்படியோ தப்பிச்சிட்டோம். அப்ப நான் மட்டுமே யாருக்கும் தெரியாம வந்திருக்கேனா? ஏன் ரோசி, உங்க வீட்ல நீ எடுக்கும்போது யாருமே பார்க்கலையா? இல்ல காவியா, எங்க வீட்ல எல்லாரும் வெளியில போயிட்டாங்க போல, அதனால நான் யாருக்கும் தெரியாம உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். சரி, வேகமா சமைக்க ஆரம்பிப்போம், பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிப்பா, நீங்கள் சமைச்சிக்கிட்டு இருங்க, நம்ம சாப்பிட்றதுக்கு தட்டி எதுவும் எடுத்துகிட்டு வராதனால இலை எதுவும் கிடைக்குமான்னு தேடி பார்த்துட்டு வரோம். என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க எல்லாரும்? கூட்டாஞ்சோறு பண்ணி வைக்க சொன்னா கொத்தமல்லி சாதம் பண்ணி வச்சிருக்கீங்க. அது கிண்டுனா சரியாயிரும் விஷ்ணு, சாப்பிடவே நல்லா தான் இருக்கும் பாரு. சரி, எல்லாரும் வரிசையாக உட்காருங்க, இதுவே ரொம்ப லேட் ஆயிருச்சு. வேகமாக சாப்பிட்டு கிளம்புவோம், எல்லார் வீட்லையும் தேட போகிறாங்க. சாப்பாடு கூட்டாஞ்சோறு மாதிரி வந்துருச்சா விஷ்ணு? வந்துருச்சு காவியா, வேகமா வச்சு கூட சாப்பிட்டு கிளம்புவோம். உங்க பேரை என்ன பண்ணிட்டு வரான்னு பாத்தீங்களா? இப்ப என்னம்மா, அவன் வீட்ல இருந்து பருப்பையும் தண்ணியும் கொண்டே இருக்கான், சமைச்சு சாப்பிடுதானே போயிருக்கான், அதனால என்ன இருக்கு? இன்னைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் வீட்டுக்கு தெரியாம பண்றவன் நாளைக்கு பெரிய தப்பு பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? சரி விடுமா, அடுத்த தடவை இப்படி பண்ண மாட்டான், நான் சொல்றேன். நீங்க இப்படி செல்லம் கொடுக்க தான் அவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். போற போக்க பார்த்தா இவன் நம்ம பேரனை அடிச்சாலும் அடிச்சு போட்டுவான். சரி இருமா, இன்னைக்கு இருக்கு அவனுக்கு, அவன் வீட்டுக்கு வரட்டும், பாத்துக்கலாம். ஓய் மம்மி, என்னாச்சு? மாமியார் மருமகள் சந்தோஷமா இருக்கீங்க போல? இந்த வந்துருச்சு வேணா, இவனுக்கு வேற யாரும் வேண்டாம், இவன் வாயே போதும். எங்கடா போயிட்டு வர? நீங்க தானே மம்மி கடைக்கு போயிட்டு வர சொன்னீங்க. அது சரி, அதுக்கு முன்னாடி எங்க போன? காலையில குடத்தையும் பருப்பு எடுத்துட்டு போனேல. சிக்கிட்டேன் போல. எங்கடா போயிட்டு வர? பாட்டி. என்னடா பாட்டி? பாட்டி, அது வந்து கூட்டாஞ்சோறு சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சா, அதான் சாப்பிட போனோம் பாட்டி. அப்படியா ராசா, கூட்டாஞ்சோறு பண்ணியாக்கோ? நீ யாப்பா பண்ணன? ஆமா பாட்டி, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணணும். இவ வேற முறைக்கிறாளே. எதுக்கு விஷ்ணு இப்படி பண்ண? வீட்ல அம்மாட்ட கேட்டிருந்தேன்னா அம்மாவே செஞ்சிருப்பாங்கல்ல. இல்ல பாட்டி, ஃப்ரெண்ட்ஸ்லாம் தான். பேசாத. ஆமா, கூட்டாஞ்சோறு நல்லா இருந்துச்சா? ஆமா, நல்லா